தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றில் இருந்த 50க்கும் மேற்பட்ட உறைகிணறுகளின் மின் மோட்டார்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மருது, ஏற்கனவே பகுதி முழுவதும் தாமிரபரணி ஆற்றங்கரை சுற்றி இருக்கும் பகுதி குடியிருப்புகள் எல்லாம் வெள்ளப்பெருக்கு, அதனால மழைநீர் சூழ்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதனை தாண்டி மின் மோட்டார்கள் பாதிப்பால குடிநீர் விநியோகம் தடைபட்டிருக்கு அப்படின்னா அந்த பகுதி மக்கள் குடிநீருக்கு என்ன செய்கிறார்கள்? திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆற்றுப் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த மின் மோட்டார்கள் என்பது பழுதாகியிருக்கிறது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றை பொறுத்தவரை பாபநாசத்தில் ஆரம்பித்து புன்னைக்காவில் வரை பல்வேறு இடங்களில் இதற்கான அந்த ஆற்றின் மைய பகுதிகளில் குடிநீர் தேவைக்காக மின் மோட்டார்களும் உரை கிணறுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அமைக்கப்பட்ட உரை கிணறுகள் மூலம் 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவைக்கு அனுப்பப்படுகிறது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றின் இந்த சீவலப்பெரிய பகுதியில் மட்டும் 33க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த மின் மோட்டார்கள் உரை கிணறுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தான் விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு குடிநீர் தேவைக்கு தண்ணீர் அனுப்பப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போதே இந்த பகுதி என்பது பெருமளவு சேதத்தை சந்தித்தது. அதனால் இங்க இருக்கக்கூடிய மின் மோட்டார்கள் மற்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உரை கிணறுகள் என்பது முழுமையாக சேதமடைந்தது. அதற்காக மாற்றாக 10 தினங்களில் அதுக்கான தற்காலிக ஏற்பாடுகள் என்பது அமைக்கப்பட்டு இந்த சீவலப்பெரிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தற்காலிக பாலத்தில் தற்காலிகமாக குழாய்கள் பதிக்கப்பட்டு தற்காலிகமாக சீர் செய்யப்பட்டிருந்த நிலையிலும் தற்போது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த பைப்புகளும் தற்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக முழுமையாக உடைந்து சேதமாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அனைத்து மின் மோட்டார்களும் உரை கிணறுகளும் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். முழுமையாக அந்த உரை கிணறுகள் நீரில் மூழ்கி அந்த மின் மோட்டார் மீது இலை, செத்தை, குப்பைகள் நிறைந்து காணக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. தற்போதுதான் குடிநீர் மடிகள் வாரியம் பேரூராட்சியை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் தற்போது வந்திருக்கிறார்கள். அந்த மின் மோட்டாரை சரி செய்யும் பணியை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். என்றால் தண்ணீர் இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. தண்ணீர் வரத்து முழுமையாக குறையும் பட்சத்தில் மின் மோட்டார்கள் வெளியே தெரியும் பட்சத்தில் மட்டும்தான் பழுதை சரி செய்ய முடியும். அதுவரை பழுது செய்வதில் பல்வேறு இடர்பாடுகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் பேரூராட்சி சார்பாக 3 தினங்களுக்கு குடிநீர் விநியோகம் வழங்க இயலாது என 2 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை என்பது கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் பொதுமக்கள் தங்கள் இருக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் தண்ணீர் மாற்று ஏற்பாடுகள் மூலம் லாரிகள் மூலமும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆகிய 5 மாவட்ட சேவைகள் இன்னும் ஒரு 3 முதல் 4 நாட்கள் ஆகலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், இந்த குழாய் என்பது தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்தது. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இந்த குழாயும் இப்போ நேற்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது தற்போது முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், இந்த தற்காலிகமாக அந்த பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த இந்த குழாய் என்பது சேதமடைந்திருக்கு. இந்த குழாயை சீர் செய்த பிறகுதான் குடிநீர் விநியோகம் செய்ய முடியும். என்றால் மின் மோட்டார்கள் மூலம் எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை இது போன்ற ராட்சச குழாய்கள் மூலம் தான் மண்டை மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வந்திருந்தது. தற்போது இந்த குழாய் என்பது முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. புதிய குழாய்கள் அமைக்கப்படும் பட்சத்தில் மட்டும்தான் தண்ணீர் விநியோகம் என்பது சீராகும். அதற்கு முன்னதாக மின் மோட்டார்களை பழுது செய்ய வேண்டும். அதற்காக குடிநீர் வடிகால் வாரியத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் தற்போது வரவழைந்திருக்கிறார்கள். வந்திருந்து அந்த எந்தெந்த பகுதியில் எத்தனை மோட்டார்கள் பழுதாகியிருக்கிறது என்ற ஆய்வினை நடத்தி வருகிறார்கள். ஆய்வின் முடிவுதான் மொத்தமாக எத்தனை இடங்களில் அந்த மின் மோட்டார் பழுது ஆகியிருக்கிறது என்பது கண்டறியப்படும். அதற்கு பிறகு அதனை பழுது சரி செய்யப்படும் அல்லது புதிய மின் மோட்டார்கள் பொருத்தப்படும். அதற்கு பிறகுதான் குடிநீர் விநியோகம் என்பது சீராகும் என தெரிவித்திருக்கிறார்கள். குடிநீர் எடுக்க பயன்படுத்தக்கூடிய மின் மோட்டார்களை முழுவதுமாக தண்ணீர்ல மூழ்கி இருக்கு. முதல்ல தண்ணீர் வடியணும், மோட்டார்களை பழுது செய்யணும், அதற்கு பிறகுதான் குடிநீர் விநியோகம் செய்யப்படும். 3-4 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் இருந்தால் அந்த பகுதிவாசிகளுடைய நிலை என்ன ஆகும்னு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. மருது, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி.